திராவிட மாடல் திமுகவினுடைய பேய் அரசு தோல் தொழிற்சாலை கார்ப்பரேட்டுகளுக்கு நிலத்தை தாரை வார்ப்பதற்காக கேப்பர்மலை சுற்றியுள்ள பகுதிகளில் இந்த பெத்தாங்குப்பம், மலையடிக்குப்பம் உள்ளிட்ட கிராமங்களில் 4 கிராமத்தினுடைய மாவட்ட மக்களுக்கு 200 வருடங்களாக அனுபவ பாத்தியத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலத்தை எந்த விதமான நோட்டீஸும் கொடுக்கல, எந்த விதமான இன்டிமேஷனும் கொடுக்கல, மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல. நேச்சுரல் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவோம் சட்டத்தில். கூப்பிட்டு விளக்கம் கேட்கணும். இந்த நிலத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம்னு நினைக்கிறோம், உங்களுடைய ஆட்சேபனை இருந்தால் தெரிவிங்கன்னு சொல்லணும். எதுவுமே சொல்லலை. காட்டு மிராண்டி மாதிரி உள்ள பூந்து 30 ஜேசிபி எடுத்துட்டு வந்து 40 ஏக்கர் நிலத்தில் இருந்த முந்திரி மரங்களை இன்றைக்கு அழித்து இந்த திராவிட மாடல் அரசு சூறையாடி இருக்கிறது. இன்னைக்கு நீ 30 ஜேசிபி அனுப்புற கார்பரேட் கம்பெனிக்கு நிலத்தை தார வாங்கணும்னு என் மக்களுடைய முந்திரி மரம் இத்தனை வருஷமா நாங்கள் வளர்த்த முந்திரி மரத்தை அழிக்கணும்னு சொல்லி இத்தனை ஜேசிபி அனுப்புறேன். அன்னைக்கு பெஞ்சால் புயலில் எங்களுடைய மாவட்ட மக்கள் பாதிக்கப்பட்டாங்களே, ஒரே ஒரு ஜேசிபி அனுப்புனியா? நீ ஒரு ஜேசிபி அனுப்பி எங்கள் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நினைச்சிங்களா? நீங்க இந்த பாட்டு ஆஃப் பண்ண சொல்லுவாங்க. மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக, பெஞ்சால் புயலிலிருந்து எங்களுடைய மக்களை மீட்பதற்காக ஒரு ஜேசிபி அனுப்பதற்கு மனசு இல்லாத இந்த திராவிட மாடல் அரசு எங்களுடைய முந்திரி மரங்களை அழிப்பதற்கு இன்றைக்கு 30 ஜேசிபி அனுப்புதுன்னு சொன்னா இவங்க மக்களுக்கு எதிராக எவ்வளவு மோசமான ஒரு பேய் ஆட்சியை இந்த திமுக அரசு நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த கேப்பரமலையிலிருந்து வர்ற தண்ணி தான் கடலூர் மாநகராட்சி மக்கள் முழுவதும் பயன்படுத்துகிற குடிநீராக இருக்கிறது. இங்கே தோல் தொழிற்சாலை அமைந்ததுன்னு சொன்னால் அங்கே நிலத்தடி நீர் முழுமையாக பாதிக்கப்படும். ஆம்பூர் வாணியம்பாடி போய் பாருங்கள், ஒரு இடத்துல கூட தண்ணி ஒழுங்காக இல்லை. இங்கே ஏற்கனவே NLC நில எடுப்பு, ஏற்கனவே இதே இடத்துல கத்தாழ கரிவெட்டி பகுதியில் இந்த கலெக்டருடைய ஆர்டரில் பச்சை வயலுக்குள்ளே ஜேசிபி உள்ளே இறக்குனாங்க. ஏற்கனவே NLCயில் இந்த மாதிரி காங்கிரஸ் அரசில் பல இடங்களில் நிலம் எடுக்கப்பட்டு முறையான எந்த விதமான நிவாரணமும் மக்களுக்கு கொடுக்கப்படலை. ஏற்கனவே 400 அடியில் போய் கிடக்குது எல்லா இடத்துலையும் தண்ணி. இந்த பகுதியில் மட்டும்தான் இந்த மாவட்டத்திலே தண்ணி நல்லா இருக்குது, மினரல் வாட்டர் மாதிரி இருக்குது, மக்கள் பயன்படுத்த விதத்தில் இருக்குது. இது வெறும் 4 கிராம பிரச்சனை இல்லை, கடலூர் மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்தமான பிரச்சனை. 40 கிராமங்கள் இதில் பாதிக்கப்படும். கடலூர் மாநகராட்சி உள்ளிட்ட பல ஊர்களினுடைய குடிநீர் தேவை இதில் பாதிக்கப்படும். நீங்கள் சிப்காட் ஒதுக்கணும்ல, இண்டஸ்ட்ரிக்காக தானே ஒதுக்கணும், அங்கே கொண்டு போக வேண்டியதானே உங்கள் தோல் தொழிற்சாலையை. எதுக்கு நீங்கள் விவசாயிகளுடைய இடத்தை அழித்து, விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை அழித்து, மக்களுடைய குடிநீர் தேவையை அழித்து, மக்கள் எப்போ குடிநீருக்கு எங்கே போய் நிற்பான்? கடலூர் மாநகராட்சியில் இருக்கவன் இன்னைக்கு தண்ணிக்கு எங்கே போய் நிற்பான்? நீ தோல் தொழிற்சாலைக்கு கேப்பரமலையை தார வாத்துட்டுனா நான் எங்கே தண்ணி குடிக்கிறது எங்கே போய் நிற்பான்? இந்த திமுக அரசு இந்த கொடூரத்தை, இந்த நில அபகரிப்பை நிறுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய அளவில் தங்களுடைய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறோம். ஒரு பிடி மண்ணை கூட நீங்கள் கேப்பரமலை பகுதியிலிருந்து, இந்த பெத்தாங்குப்பம், மலையடிக்குப்பம், இந்த கிராமங்கள் உள்ளிட்ட கிராமங்கள் பகுதியிலிருந்து எடுக்க முடியாது என்பதை இந்த நேரத்தில் நான் எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறேன்.